வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் டூஸ்டே நடக்க போகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் ஒரிஜினல் கொஷின் பேப்பரை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸ் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு மார்ச் 2024 கொஷின் பேப்பரை கொடுத்துருக்கேன். இந்த கொஷின் பேப்பரில் 1 மார்க்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, கம்பல்சரி எப்படி கேட்டிருக்காங்க, டீட்டெயில் எப்படி கேட்டிருக்காங்க நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் 2023, 22, 21 கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டு டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் அந்த கொஷின் பேப்பரையும் பாருங்கள். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 70 மார்க்ஸுக்கு எழுத போகிறீங்க. நீங்கள் 15 மார்க் எடுத்தாலே பாஸ். நீங்கள் 1 மார்க்ஸை ஈஸியாக 15 நீங்கள் கரெக்டாக எழுதிட்டாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணுற பேப்பர். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் பாட்னியை கம்பேர் பண்ணும்போது ஜுவாலஜியில் நிறைய புக் பேக் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் நம்ம ஈஸியாக மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்ஸில் 10 1 மார்க்ஸ் புக் பேக்கில் இருந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு புக் பேக்குக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் இன்சைடில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் பாருங்கள். உங்களோட குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃபேலி எக்ஸாமோட கொஷின் பேப்பர் பாருங்கள். நான் 1 மார்க்ஸ்க்கான மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து கிடைக்கும். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத தெளிவாக படித்து முடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 16th என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், வேறுபடுத்துக வெளி கரு உறுதல் மற்றும் உட்கரு உறுதலை பார்த்தீங்கன்னா வேறுபடுத்துக சொல்லியிருக்காங்க. 17th கொஷின் பொறுத்த வரைக்கும் ஹவ் இஸ் பாலிஸ்பெர்மி அவாய்டட் இன் ஹியூமன்ஸ், மனிதரில் பல விந்து செல் கருவுறுதல் எவ்விதம் தடுக்கப்படுகிறது. 18th கொஷின் பொறுத்த வரைக்கும் பால்வினை தொற்று நோய்களை தடுக்கும் முறைகளை எழுதுக. ரைட் த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடி. அதற்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எழுத சொல்கிறாங்க எஸ்டிடிக்கான. 19th கொஷின் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் ஹோலெண்ட்ரிக் ஜீன்ஸ். இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. ஹோலெண்ட்ரிக் மரபணுக்கள் என்றால் என்ன. 20th கொஷின் பார்த்தீங்கன்னா மரபணு குறியீடு உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது, காரணங்களை கூறுக. கிவ் ரீசன், ஜெனட்டிக் கோட் இஸ் யூனிவர்சல். இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைமாலஜி என்ற சொற்றொடரை வரையறுக்கவும், அது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா. உயிரி பல்வகை தன்மையின் 3 நிலைகள் யாவை. வாட் ஆர் த 3 லெவல் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். வாட் இஸ் பிடியோஜெனிசிஸ், இது இம்பார்ட்டன்ட் கொஷின். மண்ணின் தோற்றம் என்றால் என்ன. விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகள், இது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின். விரும்பிய பண்புகளை கொண்ட விலங்குகளை எந்த நவீன உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கலாம், எடுத்துக்காட்டு தருக. ஹவ் வில் யூ கெட் டிசைடு ட்ரைட் இன் அனிமல்ஸ் பை யூசிங் மாடர்ன் பயோடெக்னாலஜி, கிவ் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜுவாலஜியில் புக் பேக்கில் இருந்தும் கொஞ்சம் கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த கேள்விகள் பார்த்திங்கன்னா ஒரு ரீசன், ஒரு காரணம் கருதிய வினாவாக தான் இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு டைரெக்டாக கொஷின்ஸாக இல்லாமல் நீங்கள் அந்த கொஷினுக்கு நீங்கள் ஒரு விடை தர மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அந்த கொஷினை எழுதுகிற மாதிரி இருக்கும், யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அந்த கேள்விலாம். பகுதி 3 பொறுத்த வரைக்கும் 25th கொஷின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பேத்தோஜெனிசிஸ், வாட் ஆர் இட் டைப்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ப்பா, குறிச்சிக்கோங்க இதெல்லாம். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன, அதன் வகைகளை யாவை. 26வது கொஷின் மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அண்டு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், அதற்கான டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. 27 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அமினோசென்டிசிஸ், ஒய் டு ஏ ஸ்டாட்டிஸ்டி பேன் இஸ் இம்போஸ்டு ஆன் திஸ் டெக்னிக்யூ. பனிக்குட துளைப்பு என்றால் என்ன, இத்தொழில்நுட்பத்திற்கு சட்டப்படியான தடை விதிப்பது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 28th பொறுத்த வரைக்கும் ஹூ டிஸ்ப்ரூவ்டு லாமார்க் தியரி ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ் ஹவு. லாமார்க்கின் பெறப்பட்ட பண்பு கோட்பானை தவறென நிரூபித்தவர் யார், எவ்வாறு நிரூபித்தார். 29th பொறுத்த வரைக்கும் ஒய் இஸ் ஆப்சோனிசேஷன் எஃபிஷியன்ட் இன் பேகோசைட்டோசிஸ். மேல் பூச்சாக்கம் விழுங்கு செல்களின் செயலாக்கத்தில் ஏன் திறன் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 30 கொஷின் பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புற பகுதிகளில் உயிரிய வாயு உற்பத்தி நிலையங்களின் பண்புகளை கூறுக, பயன்களை கூறுக. 31 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த பாசிபிள் ரிஸ்க் ஆஃப் GMOS, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். மரபியல்பு மாற்றங்கள் உயிரினங்களால் நேரிடக்கூடிய ஆபத்துகள் யாவை. 32 ரைட் த காமன் வித்ராவல் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அண்டு ஆல்கஹால் அபியூஸ். போதை மருந்துகள் மற்றும் மது பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை எழுதுக. 33 பொறுத்த வரைக்கும்
பெர்க்மன்ஸ் ரூல் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ரூல்ப்பா. பெர்க்மனின் விதியை வரையறுக்கவும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் எய்தர் ஆர் சாய்ஸ் தான் கேட்பாங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக தான் ஜுவாலஜியில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சின்கேமி இன் லிவிங் ஆர்கானிசம். அதற்கு ஆர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இம்யூனிட்டியோட டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகளை விளக்குக. செயலாக்க மற்றும் மந்தமான நோய் தடை காப்புகளுக்கிடையேயான வேறுபாடுகளை எழுதுக. 35 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ். அதற்கு ஆர் பார்த்தீங்கன்னா மெயின் த ஆப்ஜெக்டிவ்ஸ் டு டார்வினிசம். டிஎன்ஏ ரேகை அச்சிடல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை விளக்குக. டார்வினிய கோட்பாட்டின் முக்கிய எதிரி கருத்துக்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. 36 பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த வேரியஸ் எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர், லிஸ்ட் த வேரியஸ் மென்ஸ்ட்ரல் டிஸ்ஆர்டர். நீரின் முக்கிய பண்புகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. பல்வேறு மாதவிடாய் குறைபாடுகளை பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 37 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மைக்ரோபியல் ஃபியூல் செல் எக்ஸ்பிளைன். அதற்கு ஆறு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஹவு ரீகாம்பினன்ட் இன்சுலின் கேன் பி ப்ரொடியூஸ்டு. நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் என்றால் என்ன விளக்குக. மறுச்சேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்குக. லாஸ்ட் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் டிஸ்போசல் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி வேஸ்ட். அதற்கு ஆறு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த வேரியஸ் காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ். கதிரியக்க கழிவுகளை அகற்றும் முறைகளை எழுதுக. உயிரிய பல்வகைத்தன்மையின் இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். நீங்கள் பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் 5 இயர் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியுதா, நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் இருக்கிறத படிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துட்றேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே.